செய்திகள் தொடர்கின்றன. உலகில் முதலில் பாண்டா கரடி கண்டுபிடிக்கப்பட்ட சீனாவின் யான் நகரத்தை பாண்டா கரடிகளின் தலைநகரமாக மாற்ற சீன அரசு முடிவு செய்துள்ளது. உலகில் வேகமாக அழிந்து வரும் உயிரினங்களில் ஒன்றான பாண்டா கரடிகள் சீனாவில்தான் அதிக அளவிற்கு காணப்படுகின்றன. இந்த அழகிய பாண்டா கரடிகளை பாதுகாக்கவும் அதன் இனவிருத்தியை அதிகரிக்கவும் சீன அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. அந்நாட்டின் செச்சுவான் மாகாணத்தில் உள்ள யான் நகரத்தில்தான் சுமார் 300க்கும் மேற்பட்ட பாண்டா கரடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இயற்கை எழில் கொஞ்சம் சொர்க்க பூமியாக விளங்கும் இங்குள்ள பூங்காவில் பாண்டா கரடிகள் பற்றிய ஆராய்ச்சி மையமும் செயல்பட்டு வருகிறது. பாண்டா கரடிகள் மீது சீன அரசு காட்டி வரும் அக்கறையின் பலனாக பாண்டா கரடி பொம்மைகள், அதன் உருவம் பொறிக்கப்பட்ட ஆடைகள், கைப்பைகள், பூங்கொத்துகள் அங்கு அமோகமாக விற்பனையாகின்றன. இதனால் அந்நாட்டு சுற்றுலாத்துறைக்கு நல்ல வருவாயும் கிடைத்து வருகிறது. இதனால் யான் நகரை பாண்டா கரடிகளின் தலைநகரமாக மாற்றும் முயற்சியில் சீன அரசு இறங்கியுள்ளது. யான் நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர பாண்டா கரடிகள் சம்பந்தமான அனைத்து அம்சங்களும் இங்கு இடம்பெற்றிருக்கும். அர்ஜென்டினா நாட்டில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாடல் அழகிகள் கோடைக்காலம் மற்றும் குளிர்காலத்திற்கு ஏற்ற நவ நாகரிக ஆடைகளை அணிந்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். உலகம் முழுவதும் உள்ள ஆடை அலங்கார அணிவகுப்பு நடத்துவதை ஆடை வடிவமைப்பாளர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி வருகின்றனர். அர்ஜென்டினா நாட்டின் தலைநகரான பியூனஸ் அயர்ஸ் நகரில் உள்ள ஆடை வடிவமைப்பாளர்கள் கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் ஏற்ற நவீன ஆடை வகைகளை அறிமுகப்படுத்துவதற்காக ஆடை அலங்கார அணிவகுப்பு ஒன்றை நடத்தினார்கள். பியூனஸ் அயர்ஸ் ஃபேஷன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த ஃபேஷன் ஷோவில் அர்ஜென்டினா நாட்டின் மாடல் அழகிகள் கோடை மற்றும் குளிர் காலங்களுக்கு ஏற்ற விதவிதமான ஆடைகளை அணிந்து மேடையில் ஒயிலாக நடந்து வந்தது அனைவரையும் கவர்ந்தது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சின்சினியாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிருக்கான இறுதிப் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவாவும் செர்பியாவின் ஜெலோனா ஜென்கோவிக்கும் மோத உள்ளனர். அமெரிக்காவில் ஓகியோ நகரில் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான அரையிறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் ரஷ்யாவின் மரியா ஷரபோவா மற்றும் ஸ்வானரோவா ஆகியோர் மோதினார்கள். இதில் மரியா ஷரபோவா 2-6, 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இறுதிப் போட்டியில் மரியா ஷரபோவா செர்பிய வீராங்கனை ஜெலோனா ஜான்கோவிக்குடன் மோதவுள்ளார். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி வருகிறது. முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. முதலில் ஆடிய இங்கிலாந்து கடந்த போட்டிகளைப் போலவே அதிரடியாக ரன்களை குவித்து 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 591 ரன்கள் எடுத்தபோது முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது. இதன் பின்னர் முதல் இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய இந்திய அணி வழக்கம் போலவே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து திணறியது. ஒரு கட்டத்தில் 100 ரன்கள் எடுப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து தவித்துக் கொண்டிருந்த இந்திய அணியை ராகுல் டிராவிட்டும் அமித் மிஸ்ராவும் நிலைத்து நின்று ஆடி சற்று கௌரவமான ஸ்கோருக்கு கொண்டு வந்தனர். தடுப்பு ஆட்டம் ஆடிய ராகுல் டிராவிட் சதமடித்தார். இருப்பினும் ஃபாலோனை தவிர்க்க இந்திய அணி போராடி வருகிறது. சற்று முன்னர் வரை இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 262 ரன்கள் எடுத்திருந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஊழலுக்கு எதிராக தாம் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுபவர்களை மனநல காப்பகத்திற்கு தான் அனுப்ப வேண்டும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கண்டனம் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரும் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் நாளை அகில இந்திய மோட்டார் காங்கிரசின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வீட்டில் இருந்து 100 கோடி ரூபாய்க்கும் மேல் தங்க கட்டிகள், நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.
மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.